यशस्वी प्रधानमंत्री माननीय नरेंद्र भाई मोदी जी अपने मनोभाव प्रकट करेंगे। सियावर रामचंद्र की जय। सियावर रामचंद्र की जय। श्रद्धेय मंच, सभी संत एवं ऋषिगण, यहाँ उपस्थित और विश्व के कोने कोने में हम सबसे साथ जुड़े हुए सभी राम भक्त, आप सबको प्रणाम। आप सबको राम பெரும் தலைவர்களே, ரிஷிகளே, முனிவர்களே, உலகத்தின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற ராம பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று நம்முடைய ராமர் வந்துவிட்டார். सदियों की प्रतीक्षा के बाद பல நூற்றாண்டுகளாக நாம் காத்திருந்த அந்த காத்திற்கு பிறகு இன்று ராமர் வந்துவிட்டார். सदियों का अभूतपूर्व धैर्य, अनगिनत बलिदान, பல நூற்றாண்டுகளாக நமக்கு இருந்த அந்த தைரியம், இதற்காக நாம் தியாகம் செய்த உயிர்கள், இதற்கெல்லாம் பிறகு நம்முடைய பிரபு ஸ்ரீராம் இன்று வந்துவிட்டார். आप सभी को, समस्त देशवासियों को बहुत बहुत बधाई. இந்த நல்ல நேரத்திற்காக உங்கள் அனைவருக்கும், இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ईश्वरीय चेतना का साक्षी बनकर आपके सामने उपस्थित हुआ हूं. இன்று கர்ப்ப கிரகத்திலே அந்த கடவுளின் சாட்சியாக நான் இருந்து உங்களுக்கு முன்னே நிற்கிறேன். कंठ अवरुद्ध है, मेरा शरीर अभी भी स्पंदित है. என்னுடைய குரல் தடுமாறுகிறது, என்னுடைய உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் அந்த வினாடியை நினைத்து நினைத்து மருகிக் கொண்டிருக்கிறேன். हमारे रामलला अब टेंट में नहीं रहेंगे. நம்முடைய குழந்தை ராமர் இனி கூடாரத்தில், டென்ட்டில் இருக்க மாட்டார், கோவிலில். हमारे रामलला अब इस दिव्य मंदिर में रहेंगे. நம்முடைய குழந்தை ராமர் இனி மாபெரும் திருக்கோயிலில் இருப்பார். अपार श्रद्धा है कि जो घटित हुआ है इसकी अनुभूति देश के, विश्व के कोने कोने में राम भक्तों को हो रही होगी. இன்று எனக்கு நடந்தது, இந்த நாட்டில் உள்ள உலகத்தின் மூலை முழுக்கெல்லாம் உள்ள ராமர் பக்தர்களுக்கும் அந்த அனுபூதி கிடைத்திருக்கும். ये वातावरण, ये ऊर्जा, ये घड़ी प्रभु श्री राम का हम सब இங்கே இருக்கின்ற இந்த சூழ்நிலை, இந்த வானிலை, இந்த எண்ணங்கள், இங்கே நடக்கின்ற நிகழ்வு, இவை அனைத்தும் ஸ்ரீராம் அவர்களின் அனுபூதியால் கிடைத்தது. आभा लेकर आया है. 22 जनवरी 2024 ये कैलेंडर पर लिखी एक तारीख नहीं, ये एक नए काल चक्र का उद्गम है. 22 ஜனவரி 2024 என்பது நம்முடைய நாட்காட்டியிலே காணப்படுகின்ற ஒரு தேதி அல்ல, ஒரு புதிய யுகத்தின், புதிய நாட்காட்டியின் தொடக்கமாக விளங்கும். उमंग और उत्साह बढ़ता ही जा रहा था. இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. हर दिन एक नया विश्वास पैदा हो रहा था. ஒவ்வொரு நாளும் இதனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது. धैर्य की धरोहर मिली है. आज हमें பல ஆண்டுகளாக நாம் காட்டி வந்த அந்த தைரியத்திற்கு ஒரு
காவலாளி கிடைத்திருக்கிறார், ராமர் கிடைத்திருக்கிறார். गुलामी की मानसिकता को तोड़कर उठ खड़ा हो राष्ट्र, अतीत के हर दंश से हौसला लेता हुआ राष्ट्र, ऐसे ही அடிமை தலையை உடைத்த இந்த நாடு का सृजन நம்முடைய பழைய பெருமைகளிலே பெருமை கொள்கின்ற ஒரு நாடு लोग என்று आज தலைநிமிர்ந்து இருக்கிறது. இங்கிருந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட மக்கள் இந்த செய்தியை மனதிலே நினைவு கூறுவார்கள். बड़ी राम कृपा है कि हम सब इस पल को जी रहे हैं. இந்த நொடியை நாம் அனுபவிக்கிறோம், இந்த நொடியை நாம் வாழ்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ராமரின் கிருபை பாருங்கள். दिग दिगंत सब दिव्यता से परिपूर्ण है. இங்கே இருக்கின்ற அனைத்து திசைகளிலும் அனைத்து காலங்களிலும் ராமரின் எண்ணங்கள் கலந்து ஓடுகிறது. सर्वकालिक शाही से अंकित हो रही अमिट स्मृति रेखाएं हैं. साथियों, हम सब जानते हैं कि जहां राम का काम होता है वहां पवन पुत्र हनुमान अवश्य विराजमान होते हैं. அன்பு நண்பர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், ராமனுடைய பணி எந்த இடத்திலே நடக்கிறதோ அந்த இடத்திலே வாயு புற்ற ஹனுமான் வந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார். लक्ष्मण जी, भरत, शत्रुघ्न सबको नमन करता हूं. मैं நான் அன்னை ஜானகி, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். दैवीय अनुभव कर रहा हूं कि जिनके आशीर्वाद से நான் இந்த நேரத்தில் கடவுளின் கருணையை உணர்கிறேன். वे दिव्य आत्माएं, वे दैवीय विभूतियां भी इस समय हमारे आस पास उपस्थित है. मैं इनसे भी दिव्य चेतनाओं को भी कृतज्ञता पूर्वक नमन करता हूं. அந்த தெய்வத்தின் கருணையை நமக்கு தருகின்ற பல ஆத்மாக்கள் இங்கே நம்மிடையே இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். क्षमा याचना भी करता हूं. இந்த நேரத்தில் நான் ஒரு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். हमारे त्याग तपस्या में कुछ तो कमी रह गई होगी कि हम எங்களுடைய தியாகம், எங்களுடைய பலிதான், எங்களுடைய தபஸ்யாவில் ஏதேனும் குறை இருந்தால், नहीं पाए. ஒரு வேலையை நாங்கள் சரியாக செய்து முடிக்காமல் இருந்தால் वो कमी पूरी हुई है. இன்று அந்த குறை நீங்கி இருக்கிறது. मुझे विश्वास है प्रभु राम आज हमें अवश्य क्षमा करेंगे. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, मेरे प्यारे देश பிரபு ராம் நம்முடைய குறைகளுக்காக நம்மை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. पूज्य संत तुलसीदास जी ने लिखा है, प्रभु बिलो की हर से पुरबासी, जनित वियोग विपत्ति सबनासी. अर्थात துளசிதாஸ் அவர்கள் தன்னுடைய ராமச்சரித வானத்தில் எழுதியிருக்கிறார், ராமர் வரும்போது समग्र देशवासी हर्ष से भर गए. लंबे वियोग से जो आपत्ति आई थी उसका நீண்ட अंत நாளாக होगा. பிரிந்திருந்த அயோத்திய வாசிகள், நாட்டு வாசிகள் அனைவரும் वो वियोग உற்சாகம் அடைந்தனர். 14 वर्षों का था. तब भी அந்த நாளில் सही था.
அந்த அயோத்தியா வாசிகளின் பிரிவு 14 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்தது. देशवासियों ने सैकड़ों वर्षों का वियोग सहा है. ஆனால் இன்று அயோத்தி நகரை சேர்ந்தவர்களும் தேசவாசிகளும் பல 100 ஆண்டுகள் இந்த பிரிவை தாங்கி இருக்கிறார்கள். भारत के तो संविधान में उसकी पहली प्रति में भगवान राम विराजमान है. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் பக்கத்தில் ராமர் குடியிருக்கிறார். दशकों तक प्रभु श्री राम के अस्तित्व को लेकर कानूनी लड़ाई चली. இருந்தாலும் பல ஆண்டுகளாக ராமர் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி அரசியல் வழக்குகள் தொடரப்பட்டு நடந்து வந்தன. न्याय की लाज रख ली. ஆனால் இறுதியில் न्याय के நீதிமன்றம் நியாயத்தை நிலைநாட்டியது. राम का मंदिर भी न्यायबद्ध तरीके से ही बना. இந்த ராமருடைய ஆலயம் आज गांव गांव में நீதிமன்றத்தின் அந்த ஆணையின்படியே கட்டப்பட்டுள்ளது. कीर्तन हो रहे हैं. आज मंदिरों में उत्सव हो रहे हैं. स्वच्छता अभियान இந்த चलाया जा रहा है. கோயில்களில் ராம பஜனை நடக்கின்றது, உற்சவங்கள் நடக்கிறது. आज दीपावली मना रहा है. நாடு முழுவதும் இன்று தீபாவளி கொண்டாடுகிறார்கள். घर घर राम ज्योति प्रज्वलित करने की तैयारी है. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ராமர் ஜோதி விளக்குகள் ஏற்றுவதற்கான धनुष தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. राम सेतु के आरंभ बिंदु अरिचल मुनाई पर था. 2 நாட்களுக்கு முன்பு ராமர் சேது தொடங்கிய இடமான அரிச்சல் முனையில் நான் இருந்தேன். वो एक पल था जिसने काल चक्र को बदला था. उस भावमय पल को महसूस करने का मेरा ये विनम्र प्रयास था. वहां पर அந்த இடம் मैंने पुष्प காலத்தின் वंदना की. சுழற்சியை மாற்றிய ஒரு भीतर செயலை தொடங்கிய ஒரு இடம். एक विश्वास जगा कि நான் அந்த जैसे இடத்திலே இருந்தேன், அதை उस அனுபவித்தேன். समय काल चक्र बदला था, उसी तरह अब काल चक्र फिर बदलेगा. அந்த சேது பந்தனம் காலச்சக்கரத்தை திருப்பி அமைத்தது. அதே போல இப்போதும் காலச்சக்கரம் மீண்டும் திரும்பவிருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. मैंने उन स्थानों का चरण स्पर्श करने का प्रयास किया जहां प्रभु राम के चरण पड़े थे. चाहे वो नासिक का पंचवटी धाम हो, கடந்த 10 நாட்களில் ராமர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் செல்வதற்கு நான் முயற்சி செய்தேன். நாகத்தில் உள்ள பஞ்சவடியாக श्रीरंगम ஆகட்டும், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள லபோக்ஷியோ, रामेश्वरम में ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி கோயிலாக இருக்கட்டும், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி ஆலயமாக இருக்கட்டும், தனுஷ்கோடியாக இருக்கட்டும், पवित्र भाव के साथ मुझे सागर से सरयू तक की यात्रा का अवसर मिला. இந்த உன்னதமான புண்ணிய எண்ணங்களோடு கடலிலிருந்து சரையு வரை நான் என்னுடைய பயணத்தை செய்தேன். उत्सव भाव छाया हुआ है. கடலிலிருந்து சரையு வரை ராமரின் நாமம் எங்கும் பரவி இருப்பதை நான் பார்த்தேன். कण से जुड़े हुए हैं. राम भारतवासियों के अंतर मन में विराजे हुए हैं. ராமர் भारत में कहीं भी பாரத் வாசிகளின் ஒவ்வொருவரின் மனதிலும் குடியிருக்கிறார். छुएंगे तो इस एकत्व की अनुभूति होगी और यही भाव सब जगह இந்த में நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரும் ராமரை மனதில் நினைக்கும் போது ஒற்றுமை மலரும். देश को समायोजित करने वाला सूत्र और क्या हो सकता है. இதை விட நாட்டை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு கயிறு வேறு என்ன இருக்க முடியும்? देश के कोने कोने में अलग अलग भाषाओं में रामायण सुनने का अवसर मिला है,
लेकिन எனக்கு நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வெவ்வேறு மொழிகளிலே ராமாயணம் சொல்ல கேட்கும் பாக்கியம் கிடைத்தது. अलग राज्यों से मुझे विशेष रूप से सुनने का मौका मिला. வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு மாநிலங்களில் இதனை விசேஷமாக கேட்கின்ற பாக்கியம் கிடைத்தது. रमन्ते यस्मिन् इति रामः, अर्थात जिसमें रम जाए वही राम है. राम लोक की स्मृतियों में சங்கமிக்கிறோமோ அதுதான் ராமர் என்று ரிஷி முனிவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். हर युग में இப்படி ராமரில் அனைவரும் ஒன்றிணைந்து காணப்படுகிறார்கள். हर युग में लोगों ने अपने अपने शब्दों में अपनी अपनी तरह से राम को अभिव्यक्त किया है. ஒவ்வொரு யுகத்திலும் மக்கள்கள் தங்களுடைய பாணியில் தங்களுடைய வார்த்தைகளில் ராமரை வணங்கியிருக்கிறார்கள், ராமரோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய எண்ணத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். प्राचीन काल से भारत के हर कोने के लोग राम रस का आचमन करते रहे हैं. பழங்காலத்திலிருந்து பாரதத்தின் ஒவ்வொரு மூலையில் இருக்கின்ற மக்களும் ராம ரசத்தை அனுபவித்து பருகி இருக்கிறார்கள். ராமரின் குணங்கள், ராமரின் மதிப்பு, ராமரின் படிப்பினைகள் இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். देश उन व्यक्तित्वों को भी याद कर रहा है जिनके कार्य और समर्पण की वजह से आज हम ये शुभ दिन देख रहे हैं. राम के इस काम में சில நூற்றாண்டுகளாக பலர் செய்த உழைப்பின் காரணமாக இந்த ஆலயம் இன்று எழும்பி இருக்கிறது. அதையும் மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். उन अनगिनत राम भक्तों के, उन अनगिनत कार सेवकों के और उन अनगिनत संत महात्माओं के हम सब ऋणी हैं. साथियों, அந்த எண்ணிக்கை இல்லாத ராம பக்தர்களுக்கு, எண்ணிக்கை இல்லாத கரசேவகர்களுக்கு, எண்ணிக்கை இல்லாத முனிவர்களுக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்ய போகிறோம்? भारतीय समाज की परिपक्वता के बोध का भी क्षण है. இந்த நேரம் ये अवसर सिर्फ பாரத சமூகத்தின் பரிபக்குவத்தின் ஒரு வினாடியாகவும் திகழ்கிறது. दुनिया का इतिहास साक्षी है कि कई राष्ट्र अपने ही इतिहास में उलझ जाते हैं. ऐसे देशों ने जब भी अपने इतिहास की उलझी हुई गांठों को खोलने का प्रयास किया, उन्हें பல நாடுகளை நாம் பார்க்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளில் அந்த நாடுகள் மூழ்கி திளைக்கின்றன. ஆனால் அதே நாடுகள் தங்களுடைய பழம் பெருமைகளை, பழங்கால முக்கியத்துவத்தை திருப்பி பார்க்கும் போது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. इतिहास की इस गांठ को जिस गंभीरता और भावुकता के साथ खोला है, वो ये बताती है कि हमारा भविष्य हमारे अतीत से बहुत सुंदर होने जा रहा है. நம்முடைய நாடு, நம்முடைய பழமையின் இந்த வாசலை எவ்வளவு அழகாக திறந்திருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து நமக்கு நம்முடைய பழங்காலத்தை விட வருங்காலம் மிகவும் சுகமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ऐसे लोग भारत के सामाजिक भाव की पवित्रता को नहीं जान पाए. இங்கே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்டு மக்களின் புனிதத்தை, புனிதமான மனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். आपसी सद्भाव और समन्वय का भी प्रतीक है. हम देख रहे हैं ये निर्माण किसी आग को नहीं बल्कि ऊर्जा को जन्म दे रहा है. இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நெருப்பை உருவாக்கவில்லை, ஆனால் ஒரு புதிய சக்தியை உருவாக்கி இருக்கிறது. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இந்த நாடு நடப்பதற்கான அந்த
எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறது. महसूस कीजिए, अपनी सोच पर पुनर्विचार कीजिए. நீங்கள் மீண்டும் யோசித்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனையை மறுபரிசீலனை செய்யுங்கள். राम ऊर्जा है. ராம் என்றால் சக்தி, विवाद नहीं, राम समाधान है. ராம் ஒரு விவாத பொருள் அல்ல, அவர் ஒரு சமாதானம். राम तो सबके हैं. राम ராம் ஒருவரை சேர்ந்தவர் அல்ல, அனைவருக்குமானவர். राम अनंत काल है. साथियों, आज जिस तरह राम मंदिर प्राण प्रतिष्ठा के इस आयोजन से पूरा विश्व जुड़ा हुआ है, उसमें राम की இன்று எப்படி सर्वव्यापकता के உலகம் दर्शन முழுவதும் இந்த ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையை நடத்திருக்கிறார்களோ அதுபோல वैसा ही अनेक देशों में है. आज अयोध्या का ये उत्सव रामायण की उन वैश्विक परंपराओं का भी उत्सव बना है. रामलला की ये प्रतिष्ठा वसुधैव कुटुंबकम के विचार की भी प्रतिष्ठा. உலகம் முழுவதும் இந்த ராமாயணத்தின் வைபவம் கொண்டாடப்படுகிறது. குழந்தை ராமரின் இந்த புராண பிரதிஷ்டை வசுதேவ குடும்பகம் என்கின்ற யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற நமது பாரதத்தின் நிலையை உலகத்துக்கு காட்டுகிறது. साक्षात भारतीय संस्कृति के प्रति अटूट विश्वास की भी प्राण प्रतिष्ठा है. ராமர் ये साक्षात சிலையோடு, குழந்தை ராமர் சிலையோடு இங்கே और பாரதத்தின் உடைக்க முடியாத நம்பிக்கையும் இங்கே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. इन मूल्यों की, इन आदर्शों की आवश्यकता आज संपूर्ण विश्व को है. सर्वे भवन्तु सुखिनः, ये संकल्प हम सदियों से दोहराते நம்முடைய हैं. இந்த கொள்கைகள், மூலங்கள் இவற்றின் மீது உலகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் வரியன் பராபரத்தை என்று சொன்னது போல नहीं है. ये भारत की दृष्टि का, भारत के दर्शन का, भारत के दिग्दर्शन का मंदिर है. ये இது राम ஒரு के रूप में கடவுளின் ஆலயம் மட்டுமல்ல, இது பாரதத்தின் பார்வை, பாரதத்தின் கொள்கை, பாரதத்தின் தீர்க்க தரிசனம். राम भारत का आधार है. राम भारत ராமர் का தான் विचार இந்த है. பாரதத்தின் राम அடிப்படை. भारत का विधान है. राम भारत की चेतना है. राम भारत का चिंतन ராமர் है. பாரதத்தின் राम விழிப்புணர்வு, भारत की प्रतिष्ठा है. ராமரின் राम சிந்தனை, भारत का प्रताप है. राम प्रभा है. பாரதத்தின் राम சிந்தனை, பாரதத்தின் பிரதாபம். राम नीति भी है. राम नीति भी है. ராமர் தான் நியாயத்தை சொல்பவர், ராமர் தான் நியாயத்தை சொல்பவர், நீதியை சொல்பவர். विशद है, राम व्यापक है, विश्व है, विश्वात्मा है. और इसलिए जब राम की प्रतिष्ठा होती है तो उसका प्रभाव वर्षों या शताब्दियों तक ही नहीं होता. उसका எனவே प्रभाव ராமரின் பிராண பிரதிஷ்டை எப்போது நடக்கிறதோ அதனுடைய தாக்கம் பல வருடங்கள், பல ஆண்டுகள் இருக்கும். राज्यम 10 सहस्त्राणि प्राप्य वर्षाणि राघव, अर्थात राम 10,000 वर्षों के लिए राज्य पर प्रतिष्ठित हुए, यानी हजारों वर्षों के लिए राम राज्य स्थापित हुआ. जब त्रेता में राम आए थे, மகாமனிதர் வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே ராமராஜ்யம் பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்ததாக எழுதினார். राम विश्व पथ प्रदर्शन करते रहे थे. और इसलिए मेरे प्यारे देशवासियों, आज अयोध्या भूमि हम सभी से, प्रत्येक राम भक्त से, प्रत्येक भारतीय से कुछ सवाल कर रही है. श्री राम का भव्य मंदिर तो बन गया, अब आगे क्या?
सदियों அதே का போல इंतजार இன்று அயோத்தி நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறது. ராமரின் இந்த மாபெரும் ஆலயம் உருவாகிவிட்டது, இதற்கு மேல் என்ன செய்ய போகிறது என்று கேட்கிறது. जो दैवीय आत्माएं हमें आशीर्वाद देने के लिए उपस्थित हुई हैं, हमें देख रही हैं, उन्हें क्या हम ऐसे ही विदा करेंगे? नहीं, कदापि नहीं। இங்கே நம்மை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற அந்த தெய்வீக ஆத்மாக்களை நாம் அப்படியே கையெழுத்து விடை கொடுப்போமா? இல்லை. இன்று காலம் மாறவிருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம். एक काल जयी पथ के शिल्पकार के रूप में चुना गया है। 1000 वर्ष बाद की पीढ़ी காலத்தை राष्ट्र निर्माण के हमारे வடிவமைக்கக்கூடிய ஒரு சிற்பியாக நம்மை மாற்றி இருப்பது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். यही समय है, सही समय है। எனவே நான் சொல்லுகிறேன், இதுதான் சரியான நேரம், இதுதான் செயலாற்ற வேண்டிய நேரம். अगले 1000 साल के भारत की नींव रखनी है। இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த நேரத்தில் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு தேவையான வேரினை நாம் இந்த பாரதத்திற்காக விட வேண்டும். सक्षम, भव्य, दिव्य भारत के निर्माण की सौगंध लेते हैं। இப்போது மாபெரும் வலிமையான ஒரு பாரதத்தை உருவாக்கின்ற ஒரு இலக்கை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். मानस के साथ ही जनमानस में भी हो, यही राष्ट्र निर्माण की सीढ़ी है। साथियों, आज के युग की मांग है कि हमें अपने अंतःकरण को विस्तार देना होगा। हमारी चेतना का विस्तार காலத்தின் देव से देश तक தேவை என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். हनुमान जी की भक्ति, हनुमान जी की सेवा, ராமர் நம்முடைய உள்ளத்திலே समर्पण ऐसे வெளிப்பட வேண்டும். ஹனுமாரின் பக்தி ஏற்பட வேண்டும். बाहर नहीं खोजना पड़ता। प्रत्येक இவர்களை வெளியிலே தேடுகின்ற வேலை இருக்கக்கூடாது. सेवा और समर्पण के भाव समर्थ, सक्षम, भव्य, दिव्य भारत का आधार बनेंगे। और यही तो है பக்தி, சேவை, சமர்ப்பணம் என்பது இந்த வலிமையான மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற பாரதத்தின் ஒரு அடையாளமாக விளங்க வேண்டும். जंगल में, कुटिया में जीवन गुजारने वाली मेरी आदिवासी मां शबरी का ध्यान आते ही अप्रतिम विश्वास जागृत होता है। எங்கேயோ காட்டிலே வாழ்ந்து வந்த என்னுடைய ஆதிவாசி அன்னை சபரி அவர்களை நினைக்கும் போதே மனதிலே அந்த எண்ணம் தோன்றுகிறது. प्रत्येक भारतीय में जन्मा यही विश्वास, समर्थ, सक्षम, ராமர் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை, இதை போல ஒவ்வொரு பாரத குடிமகனின் எண்ணத்திலும் மனதிலும் இந்த விசுவாசம் இருந்தது. चेतना का विस्तार। हम सब जानते हैं कि निषाद राज की मित्रता सभी बंधनों से परे है। निषाद राज का நாம் அனைவரும் அறிவோம், அந்த வேட்டுவ ராஜனின் நட்பு अपनापन कितना மிக मौलिक, பெரியது. सब अपने हैं, सभी समान है। प्रत्येक அனைவரும் भारतीय में நம்முடையவர்கள், அனைவரும் சமமானவர்கள் என்ற எண்ணத்தை ராமர் விதைத்தார். समर्थ, सक्षम, भव्य, दिव्य भारत का आधार बनेगी। இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் சாமர்த்தியமான, வளர்ந்த, வலிமையான பாரதத்தின் ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். आज देश में निराशा के लिए रत्ती भर भी स्थान नहीं है।
அன்பு நண்பர்களே, இன்று பாரதத்தில் நிராசை என்ற பேச்சுக்கே இடமில்லை. अगर कोई ये सोचता है तो उसे गिलहरी के योगदान को याद करना चाहिए। गिलहरी का स्मरण ही हमें हमारी इस हिचक को दूर करेगा, हमें सिखाएगा कि छोटे बड़े हर प्रयास की अपनी ताकत होती है, अपना योगदान होता है और सबके प्रयास की यही भावना समर्थ, सक्षम, भव्य, दिव्य भारत का आधार बनेगी और यही तो உழைப்பும் அனைவருக்கும் உழைக்கின்ற அந்த பாவனையும் இருந்தால்தான் வலிமையான பாரதத்தை நாம் உருவாக்க முடியும். साथियों, लंकापति रावण प्रकांड ज्ञानी थे, अपार शक्ति के ध्यानी थे, लेकिन जटायु जी की मूल्य निष्ठा देखिए, वे महाबली रावण से भिड़ गए। उन्हें भी पता था। அன்பு நண்பர்களே, ராவணன் மிகப்பெரிய ஞானியாக இருந்தார், மிகப்பெரிய வீரராக இருந்தார். ஆனால் ஜடாயு என்கிற பறவை அத்தனை பெரிய ஞானியை, வீரனை எதிர்த்து நின்றது. कर्तव्य की यही पराकाष्ठा समर्थ, सक्षम, भव्य, दिव्य भारत का आधार है और அந்த நேரத்தில் ராவணனை எதிர்த்து நிற்பது என்பது ஜடாயுவின் கடமை. இத்தகைய ஒரு கடமை உணர்வுதான் வளர்ந்த பெரிய வலிமையான பாரதத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடும். निर्माण के लिए हम अपने जीवन का पल पल लगा देंगे। நம்முடைய நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்காக நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு கணத்தையும் நாம் செலவிட வேண்டும். राम समर्पण को राष्ट्र समर्पण के ध्येय से जोड़ देंगे। मेरे देशवासियों, ராமருக்கு சமர்ப்பணம் செய்கின்ற இந்த ஒவ்வொரு நெறிகளையும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாம் செலவழிக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும். स्व से ऊपर उठ करके समष्टि के लिए होनी चाहिए। ये पूजा अहम से उठकर वयम के लिए होनी चाहिए। प्रभु को जो भोग चढ़ेगा वो विकसित भारत के लिए हमारे परिश्रम की पराकाष्ठा का प्रसाद भी होगा। हमें ராமருக்கு செய்யப்படுகின்ற இந்த பூஜைகள் இல்ல நாட்டினை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்காக செய்யப்படும் பூஜைகளாக இருக்க வேண்டும். इनसे नित्य प्रभु राम की पूजा करनी होगी, तब हम भारत को वैभवशाली और विकसित बना पाएंगे। मेरे प्यारे देशवासियों, ये भारत के विकास का अमृत काल है। आज भारत युवा शक्ति की पूंजी से भरा हुआ है। அன்பு நண்பர்களே, இது பாரதத்தின் வளர்ச்சிக்கான அமிர்த காலமாகும். सकारात्मक परिस्थिति இளைஞர்களின் சக்தியால் பாரதம் வளர்ச்சி அடைந்து வருகிறது. समय बाद बनेगी। இப்படி ஒரு நேர்மறையான எண்ணத்திலே நாடு செயல்பட்டு வருகிறது. हमें अब बैठना नहीं है। मैं अपने देश के युवाओं से कहूंगा, आपके सामने हजारों वर्ष की परंपरा की ஓய்வு எடுப்பதற்காக அமரக்கூடாது. भारत की उस पीढ़ी का प्रतिनिधित्व करते हैं जो चांद நான் पर நம்முடைய तिरंगा இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் பாரதத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். बना रही है, जो आसमान में तेजस और सागर में विक्रांत का परचम लहरा रही है। अपनी विरासत पर गर्व करते हुए விண்ணிலே தேஜஸ், आपको விமானம், கடலிலே விக்ராந்த் கப்பல் போன்றவற்றை இந்த யுவ சக்தி உருவாக்கி வருகிறது. आधुनिकता की अनंतता दोनों ही पथ पर चलते हुए भारत समृद्धि நம்முடைய के लक्ष्य तक பழமையான पहुंचेगा। பாரம்பரியம், मेरे புதிய साथियों, அறிவியல் முன்னேற்றம் இரண்டையும் பிடித்துக் கொண்டு நாம் முன்னேற अब வேண்டும். सफलता का है, आने वाला समय अब सिद्धि இனிமேல் का வருகின்ற காலம் நம்முடைய வெற்றிக்கான காலம். राम मंदिर साक्षी बनेगा भारत के उत्कर्ष का, भारत के उदय का। ये भव्य राम मंदिर साक्षी புதிய बनेगा பாரதத்தின் உதயத்திற்கு, புதிய பாரதத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த ये मंदिर सिखाता है ராமர் ஆலயம் ஒரு சாட்சியாக இருக்கும்.
सत्य प्रमाणित हो, अगर लक्ष्य सामूहिकता और संगठित शक्ति से जन्मा हो, तब उस लक्ष्य को प्राप्त करना असंभव नहीं है। ये भारत का समय ஒரு है। சமூகமே இந்த லட்சியத்திற்காக பாடுபடும் போது आगे बढ़ने அதனை அடைவது மிகப்பெரிய கடினமான வேலை அல்ல. प्रतीक्षा के बाद हम यहाँ पहुंचे हैं। பல நூற்றாண்டுகளுக்கான காத்திருப்புக்கு பிறகு நாம் இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்திற்காக நாம் பல ஆண்டுகளாக காத்திருந்தோம். அதை போலவே நாம் பலத்தின் உச்சத்தையும் அடைவோம். चरणों में प्रणाम करते हुए आप सभी को இந்த வார்த்தைகளோடு குழந்தை ராமரின் பாதத்தில் வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். முனிவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். சீதா ராமருக்கு ஜெயம், வெற்றி பெறட்டும். मैं आपसे निवेदन करूंगा, अभी थोड़ा आसन ग्रहण करिए। माननीय प्रधानमंत्री जी यहाँ से कुबेर टीला की ओर प्रस्थान करेंगे। माननीय प्रधानमंत्री जी के यहाँ से स्थान से प्रस्थान के पश्चात हमारे महंत नृत्य गोपाल दास जी के शिष्यगणों से निवेदन करूंगा, मंच पर आकर उनको नीचे की ओर ले जाए। உரையாற்றி முடித்திருக்கிறார். இது ஒரு நல்லதொரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்றும் வலிமையான பாரதத்தை அமைக்க இது அடித்தளம் இட வேண்டும் என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி குபேர் தீலா என்ற இடத்துல புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவிலுக்கு அடுத்தபடியாக செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம ஜென்ம பூமி அயோத்தி ராமர் திருக்கோவிலில் பிராண பிரதிஷ்டையில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கே குழுமி இருந்த விஐபிக்கள் மத்தியில் உரையாற்றினார். குபேர் தீலா என்ற பகுதிக்கு அங்கு புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தபடியாக செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.